அப்போ அந்த மனிதர் பன்னீர்செல்வம் குடும்பத்தில் எந்த உறவும் இல்லாமல் மனைவி சொல்லுது, இந்த பணத்தில் பங்கு கேட்டு பிரச்சனை வந்ததால தான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு அந்த அம்மா சொல்லுது. அவர் எப்படி விலைக்கு வாங்கப்பட்டார்? ஏன்னா அவருக்கு அந்த வழக்கை நடத்துகின்ற வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ பணம் கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடும் போது எந்த வழக்கறிஞர் குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபாய் எல்லாம் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இது உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறை. இன்னைக்கு தமிழக அரசாங்கமே இவ்வளோ பெரிய சீனியர் வழக்கறிஞர்கள்லாம் வச்சு அவங்க வாதாடுறாங்க இல்லையா, அவங்களே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி ஆகணும் அந்த சீனியர்ஸ்க்கெலாம். அந்த பணம் இல்லைன்னா எந்த சீனியரும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிறது இல்லை. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து அந்த வழக்கறிஞர்களை நியமித்தது யார்? அவர்களுக்காக பணம் கொடுத்தது யார்? இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் இறங்கி இருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய பின்னணி மற்றும் நீங்கள் நீதிபதிக்கே பின்னணி பார்க்குறீங்கல்ல, வழக்கறிஞர்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஆர்எஸ்எஸ் டீம் தான் போய் இறங்கியிருக்கு. இல்லை, இதில் ஒரு விமர்சனம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, பின்னணி வழக்கறிஞர் பின்னணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. வழக்கறிஞர் யாருக்கு வேணாலும் ஆஜராவாங்களாம். அதை நான் இல்லைன்னே சொல்லலையே. ஐயோ, நான் இல்லைன்னே சொல்ல. அவர் ஏன் இதில் போய் வழக்கறிஞர் பின்னணியை பார்க்கணும்னு பேசுறீங்கன்னு அது ஒரு ஐயோ, நாம் என்ன சொல்கிறேன், அது அவருடைய உரிமை. ஒரு குடும்பத்தில் இவர் என் கணவனே கிடையாது, வீட்டை விட்டு போயிட்டாரு, என் குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, பணத்தை கேட்டு தகராறு பண்ணார். இப்போ அவர் தானே நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. நான் அதில் வச்சு தான் நான் பேசுகிறேன். அவர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னா